சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளைஞரான அனோஜனுக்கு முகநூல் பதிவொன்றுக்காக 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமியர்களின் இறை தூதரான நபிகள் நாயகத்தை உணர்ச்சிவசப்பட்டு அவதூறாக விமர்சித்து பதிவிட்ட குற்றச்சாட்டின் பேரிலேயே அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பதிவை இட்ட சில மணி நேரங்களிலேயே தனது தவற்றை முழுமையாக உணர்ந்த அனோஜன் பகிரங்கமாக காணொளியொன்றை வெளியிட்டு இஸ்லாமிய சமூகத்திடம் கண்ணீருடன் மன்னிப்பு கோரியிருந்தார். அப்படியிருந்தும் இலங்கையில் உள்ள சிலரால் சவுதி அரசாங்கத்திடம் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே அவர் தற்போது கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண்ணாக அனைத்து இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளினை வைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் சுப்பிரமணி என்ற 4 கால் ஜீவனுடைய பாத யாத்திரையின் விளைவாக பல வகையான போஸ்ட்கள் உலாவிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு போஸ்டின் கீழ் சுப்பிரமணி அதை பற்றி இழிவாக ஒரு நபர் பேசியிருந்தார். அவர் மீது இருக்கும் கோபத்தில் நான் முகமது நபி அவர்களை தவறாக கொமெண்ட் பண்ணிவிட்டேன். அது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த கொமெண்டினை நான் ரியலைஸ் பண்ணி ஒரு 10 நிமிடத்திற்குள் அழித்து விட்டேன். இருப்பினும் அந்த ஸ்கிரீன்ஷாட் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தில் சுயநினைவுடன் அந்த வேலையினை நான் செய்யவில்லை. திடீரென்று வந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வேலையினை செய்தேன். அதை நானும் புரிந்து கொண்டு விட்டேன். நான் செய்தது மிகப்பெரிய பாவம். அத்துடன் இஸ்லாமிய நெஞ்சங்கள் இதனால் மிகவும் காயமடைந்திருக்கும், மிகவும் கவலைப்பட்டிருக்கும். உங்களை வருத்தத்துக்குள் உள்ளாக்கியமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்து நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னை தயவு செய்து மன்னியுங்கள்.